என்ன ஜீரக தண்ணியா? டீ குடிச்சா அசிடிட்டி ஆகும்ல? கொச்சிக்கு போயிருந்தேன். ஒரு டிசைனும் நல்லா இல்ல. பேருக்குதான் பெரிய சிட்டி, ஆனா எல்லா கடையிலுமே டல்லா இருக்கு. இதெல்லாம் கண்ணூர்ல எடுத்தது. சூப்பரா இருக்குல்ல? இது எனக்கு நீ எடுத்துக்கோ. நல்லா இருக்குல்ல? இந்த கலர். அத்தை அத்தை, இது உங்களுக்கு. இந்தாங்க. ஓகே. என்ன வேணி, உன் டேஸ்டுக்கு எதுவுமே செட் ஆகல போல இருக்கு. இல்ல பாத்துட்டு இருக்கேன். உங்க கோயம்புத்தூர்ல நல்ல ஸ்டைலா கிடைக்கும். உனக்கு அப்படித்தானே பிடிக்கும்? ஃபேஷனா மாடர்னா அல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் விடாம. ஷாலுடைய மாமியாரு 400 தடவை என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்டயும் கேட்டாங்க. ஆனா அத பத்தி எல்லாம் நீ பெருசா அழட்டிக்கல இல்ல? நல்ல தைரியம் தான். பசங்களே கூச்சப்பட்டு கல்யாணத்துக்கு வரல, ஆனா நீ தைரியமா வந்துட்ட. இந்த தைரியம் எல்லாம் நம்மளுக்கு இல்ல. ஆமா, நாம தான் இன்னும் குடும்ப கௌரவம், மான மரியாதை, குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பெரியவங்களை பத்தி யோசிக்கிற மோகன கட்டைகளை காட்டுங்க. பெத்த அம்மாவை பாத்துக்க யோகியது இல்ல, பெரியவங்களை பத்தி யோசிக்கிறீங்களா? விளக்கு மாத்து கட்ட, சாணிய கரைச்சு கொட்ட, அதோ நின்னுட்டு இருக்கிறியே திருவிதாங்கூர் மகாராணி. நான் எடுத்துக்கிற 2 மாத்திரை பேர் சொல்லு. எனக்கு என்ன வியாதினாது தெரியுமா? போன வருஷம் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில கிடந்தனே. உங்கள யாராவது ஒருத்தி எட்டி பாத்தீங்களா? அம்மா, நாங்க எல்லாரும் வந்து ஆஸ்பத்திரியில வந்து உங்களை பார்த்தோமே. ஓ, தப்பு 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 தப்பு, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க வந்து பார்த்ததுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கணும் கடவுளே. நான் வேணா டிவில சொல்லி அவார்டு வாங்கி கொடுக்கட்டா? பெரியவங்களை பாத்துக்கிறாங்களாம், பெரியவங்களை. இவ பாத்துக்கிட்டா. ராத்திரி பகல் பார்க்காம, தூங்காம கொள்ளாம, தரையில டேபிள் ஃபேன் வச்சு படுத்து, என்ன குளிப்பாட்டி, மாத்திரை மருந்து கொடுத்து, பீ மூத்திரம் வாரி, இவ என்ன பாத்துக்கிட்டா. அதுவும் 1 நாள் 2 நாள் இல்ல, 30 வருஷமா. அவளுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஈனாம்பேத்திக்கு மரப்பட்டி கூட்டு மிண்டறிது நீ. இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கனே, உங்கள யாராவது ஒருத்தி ஒரு 4 நாள் இருந்துட்டு போன சொன்னீங்களா? எப்படி சொல்லுவீங்க? நோக்க, என்னால உங்க குழந்தைங்களுக்கு ஆயா வேலை பார்க்க முடியாது இல்ல. வேண்டாமா, மிண்டாதீரு கிருஷ்ணவேணி. அவ குழந்தை பெத்துக்கிட்டா, அவ வளர்க்க போறா. உங்க சொத்தையா எழுதி கேட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? போறங்கச்சிகள். அம்மா அங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, யாரு மாட்டான்னு தெரியலையே, நான் போய் பாக்குறேன். பாரு, அவ எவ்வளவு நல்லா குழந்தைய வளர்ப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? இளங்கோ அனிருத்த பாத்திருக்கீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா, கல்யாண வீட்டுல வந்து ஏமா பிரச்சனை பண்ற? அம்மாய்க்கு ஒரு சாயா. நீ போய்க்கோ, எனக்கு சாயம் அடக்கியும் வேண்டாம். நீ நின்ற வாய அடக்கி. தோ இப்ப ஷாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பத்துல இருந்தே பிச்சு பிடிங்க மாட்டீங்க. குழந்தை குட்டி இல்லையா, விசேஷம் இல்லையான்னு. குழந்தை நான் வானத்துல இருந்து அப்படியே குதிச்சிடுமா? புருஷனும் பொண்டாட்டியும் அன்பா அந்யோன்யமா இருந்தா தானே வரும். அது 20 வயசுல இருந்தா ஓகே, 60 வயசுல இருந்தா தப்பா? அவன் பொண்டாட்டிய லவ் பண்ணா உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு என்ன கேடுங்கிற? அனு, சாரி அனு. அண்ணே, நீங்க அணு கூப்பிட்டு உள்ள போயிருங்க. அம்மா மாத்திரை போடலனால இப்படித்தான். என்ன மாத்திரை? முதல்ல உட்கார். நீ உட்கார் சொல்றேன். அம்மா, ஏம்மா இப்படி பண்ற? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இவளை குறு குறுன்னு பாக்குறது, ஜாடமாடையா பேசுறது, எவ்வளவுதான் அவளும் பொறுத்துக்குவா. இன்னைக்கு ஏதோ கொலை பண்ண மாதிரி இவளை நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க என்ன கேட்டா என்னம்மா? ஏதோ பேசிட்டு போட்டும், நீ ஏமா டென்ஷன் ஆகுற? விடுமா பிளீஸ். உனக்கு தெரியாதுப்பா, உங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு காரியமும் உருப்படியா பண்ணதில்ல, ஒரு நல்ல முடிவும் எடுத்ததில்ல. அப்படி என்ன கேட்காம தான் இவள உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. என்ன இருடா. ஆனா அவர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் இவதான்.
എനിക്ക് വേണ്ടി ദൈവം അയച്ചു തന്നതാടാ ഇവളെ. அவ்வளவு நல்ல பொண்ணுடா, வாயில்லா பூச்சி. உலகமே தெரியாது, நம்ம 4 பேரு தான் இவளுக்கு உலகம். இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நான் இவளை பெருமையா பேசினதே இல்லை. அதை இவ எதிர்பார்த்ததும் இல்லை. எவ்வளவு திட்டி இருக்கேன். ஆனா என் குழந்தை பதிலுக்கு இதுவரையும் ஒரு வார்த்தை பேசினதில்லை. இன்னைக்கு சொல்றேன், நான் பெற்றதுங்களை விட இவதான் எனக்கு எல்லாமே. உன்னை என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடுறா. இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்க இருக்க முடியாது. சரிம்மா. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. தண்ணி கூட வர. தண்ணியா? சாயா? சாய். ரைட். சாயா. என்ன மன்னிச்சுக்கம்மா. நானும் தப்பா நிறைய பேசிட்டேன். நீ தைரியமா குழந்தைய பெத்துக்கோ, நான் வளர்க்கிறேன்.